எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரபஞ்சன் அவர்கள் எழுதின அப்பாவின் வேஷ்டி அப்படின்ற கதையை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அப்பாவின் வேஷ்டி. அப்பாவிடம் ஒரு பட்டு வேஷ்டி இருந்தது. அப்பாவிடம் வெண்பட்டும் பொன்னிற பட்டு வேஷ்டிகளும் நிறைய இருந்தாலும் கூட குழந்தைகளாகிய எங்களுக்கு அவருடைய சிவப்பு பட்டு வேஷ்டியே அற்புதமானதாக தோன்றியது. சிவப்பென்றால் சுத்த சிவப்பு இல்லை, குங்கும வண்ணமும் இல்லை. செப்பு பாத்திரத்தை புளி போட்டு விலக்கி படிக்கல்லில் வைத்துவிட்டு குளிப்பார்களே, அப்போது பார்த்திருக்கிறீர்களா? உதய காலத்து சூரிய ரேகைகள் பட்டு தகதகக்குமே, அந்த செப்பு பாத்திரம். அது மாதிரியான வேஷ்டி அது. முழுதும் செப்பும் கலரும் இல்லை. கரை பச்சை நிறம், 4 விரல் அகலம். கரையில் சரிகை வேலைப்பாடுகள். சரிகை வேலைப்பாடு என்ன என்கிறீர்கள்? வாத்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து செல்கிற சித்திரம். அவை வாத்துகள் அல்ல, அன்னப்பறவைகள் என்றால் அம்மா. நாங்கள் அன்னப்பறவைகளை நிஜத்தில் பார்த்ததில்லை. அந்த வேஷ்டியின் கரையில் தான் பார்த்திருக்கிறோம். எதுவானால்தான் என்ன, உயிருள்ள ஜீவராசிகள். அந்த வேஷ்டி சாதாரணமாக கண்களில் காண கிடைப்பதில்லை. அப்பா அதை அவருடைய ஆளுயர மிக அகலமான அலமாரியில் வைத்திருப்பார். அந்த மாதிரி அலமாரிகள் எல்லாம் இப்போது கிடைப்பதில்லை. ஒற்றையால் அகலம்தானே இப்போதைய அலமாரிகள். அதுவோ 3 அலமாரிகளை பக்கம் பக்கமாக நிறுத்தி வைத்தது போல் இருக்கும். அப்பா அலமாரியிலிருந்து அதை எடுக்க போகும் நேரம் எங்களுக்கு தெரியும். எனக்கும் என் தங்கை ராஜேஸ்வரிக்கும் பண்டிகை மற்றும் தாத்தாவுக்கு தவசம் முதலான நாட்களில்தான் அது வெளிவரும். அந்த நாட்கள் தான் எங்களுக்கு முந்தியே சொல்லப்பட்டிருக்குமே. அப்பா குளித்துவிட்டு வந்து அந்த வேஷ்டியை தான் எடுத்து உடுத்துவார். அப்பா எப்போது குளித்துவிட்டு வருவார் என்று தவம் கிடப்போம் அலமாரிக்கு முன்னால். அப்பாவுக்கு குளிக்க 1 மணி நேரம் அவசியப்படும். அநியாயத்துக்கு ஏன் அவர் தாமதம் பண்ணுகிறார் என்று இருக்கும். அது குழந்தை பருவம், கேள்விகளால் மட்டுமே ஆன பருவம். இப்போது தெரிகிறது. குளிப்பது அழுக்கு போகவா, அழுக்கு போக குளித்தது யார்? குளிப்பது ஒரு சுகம். உச்சந்தலையில் விழுந்த குளிர்ச்சி வழிந்து வழிந்து பாதத்துக்கு வருகிற இன்பத்துக்குத்தானே குளிப்பது. குளித்த பின் ஏற்படுகிற புத்துணர்ச்சிக்குத்தானே குளிப்பது. அப்பா 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டது நியாயம் என்றே தோன்றுகிறது. சரி, குளித்ததும் சட்டு புட்டென்று வந்து வேஷ்டியை எடுப்பார் என்றா நினைக்கிறீர்கள்? அதுதான் இல்லை. குளித்தும் கோமணத்தோடு வாசலுக்கு வந்து நின்று விடுவார். ஈரத்தை பாதி தானும் மீதி சூரியனும் துடைக்க வேணும். நாங்கள் அப்பாவையே பார்த்து கொண்டு இருப்போம். நீர்முத்துக்கள் அவர் முதுகில் கோடு கிழித்து கொண்டு இறங்குவதை பார்க்க வியப்பாய் இருக்கும். அவர் முதுகே ஒரு பெரிய தாமரை இலையாகவும் நீர்கள் முத்துக்களாகவும் தோன்றும். நிதானமாகவும் அங்குலம் அங்குலமாகவும் துடைத்து ஈரம் போக்குவார். அப்பாவின் உடம்பு சிவந்து போய்விடும். ஏற்கனவே அவர் சிவப்பு, குளித்த பின் உடம்பு பழுத்து விட்டது மாதிரி இருக்கும். மணியாகுது, சீக்கிரம் வந்து படைச்சா என்ன என்பாள் அம்மா. இதை கோபமாகவும் குற்றச்சாட்டாகவும் சொல்வாள் என்கிறீர்களா? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஆகட்டுமே என்ற அப்பாவை தட்டி கொடுப்பது போல் இருக்கும். கூரை எரவாணத்தில் ஒரு கையை வைத்து குனிந்து வாசலில் நிற்கும் அப்பாவை பார்த்து சிரித்து கொண்டு அம்மா இதை சொல்கையில் எங்களுக்கு கோபமாய் வரும். அப்பாடா, ஆச்சு. ஒரு வழியா குளித்து முடித்து துவட்டிய துண்டை இடையில் கட்டிக்கொண்டு கோமணத்தை உருவி பிழிந்து பக்கத்து தடைவை ஈரத்தூசி பறக்க உதறி உதறி வாசலில் கட்டியிருக்கும் கொடியில் காய போடுவார். அது காற்றில் பறந்து விடாமல் இருக்க முனைகள் 2ஐயும் பிடித்து முடிச்சு போடுவார். அப்புறம் தலையை கவிழ்த்து தட்டி தட்டி ஈரம் போக்குவார். தெரிக்கும் நீர்த்தூசுகள் சின்னஞ்சிறு